Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ரிவிஷன் பண்ண வேண்டாம். ஸோ எந்த கொஷின் பேப்பர் கிடைச்சாலுமே மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க திஸ் இஸ் ஒரிஜினல் ஆர் ஃபேக் அப்படின்ற மாதிரி. எந்த கொஷின் பேப்பர் கரண்ட் இயர்தே கிடைச்சா கூட அதை மாடலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும், நம்ம எக்ஸாம் ஹாலில் போகிற வரைக்கும் நமக்கு எந்த கொஷின் பேப்பர் கேட்பாங்கன்னு தெரியாது, எந்த பேட்டர்ன் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ நாம் எல்லாத்தையுமே ஒரு மாடல் கொஷின் பேப்பராக வந்து ரிவிஷன் பண்ணிடுறது பெஸ்ட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஓவரால் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் சம்லேருந்து 2 மார்க் எது 5 மார்க் எது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 1 மார்க்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கிளியராக ஒன்ஸ் ட்வைஸ் வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் கிராஃப் ஜாமெட்ரி இருக்கா அதை தரோவாக படிச்சிருங்க. அதில் ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு நம்ம தரோவாக எழுதியிருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு தரோவாயிடுங்க. மேக்ஸ் வந்து டெய்லி ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய மாடல் கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சில டிஸ்ட்ரிக்ட்க்கு லாஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட். ஸோ இந்த வீக் நடக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் நடக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த கொஷின் பேப்பர். இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 7 மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து நல்லா தெளிவாக வந்து சைடில் ரஃப் ஒர்க் போட்டுட்டு ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. 7 out of 7 நமக்கு 1 மார்க்ஸ் எப்போவுமே ஃபுல் மார்க்ஸ் வரணும்னு நான் சொல்வேன். சரிங்களா? அடுத்தது பார்ட் பி. பார்ட் பி பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 14 வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்த வென் டயக்ராம்லலாம் வந்து கம்பல்சரி கொஷினும் இருக்குது. எந்த சாப்டர் இம்பார்ட்டண்ட், எந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட், இந்த எக்ஸசைஸில் ஸ்கிப் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக ஒரு 4 மார்க் வரும், இல்லை ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷினை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 14th கொஷின் கம்பல்சரி கொஷின் சொல்லியிருக்காங்க. 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 14th ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த செட்ஸ் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது கம்பல்சரி கொஷினில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் அது. அண்ட் தென் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின், ஆன்சர் எனி 5 கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க் கொஷின் 21st கொஷின் வந்து கம்பல்சரி நம்ம ஆப்ஷனில் ஸ்கிப் பண்ண முடியாதவான ஒரு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டே வந்து வென் டயக்ராம் கொடுத்துட்டு a மைனஸ் பி பி மைனஸ் ஏ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 16th கொஷின் நமக்கு 21st 18 அந்த 6.4 நம்பர் லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் மார்க் பண்ணியிருக்கோம். வெரிஃபை டி மார்கன்ஸ் லா வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் யூசிங் வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராமில் நம்ம கம்பல்சரி கொஷினும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்டோரி சம்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான கொஷினும் கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும். அந்த சாப்டர் அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம்லேருந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 21st கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஷின். அதுக்கடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 8 மார்க் கொஷின். கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? triangle PQR whose side or PQ equal to 8 cm, QR equal to 5 cm, RP equal to 7 cm. or internal choiceல கொடுத்துருக்காங்க triangle ABC where AB equal to 5 cm, angle B வந்து 110 degree and AC equal 9 cm and construct the centroidன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 ஜாமெட்ரியில் எது ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து அதாவது ரஃப் டயக்ராம் அண்ட் தென் அதாவது ஓவரால் நீங்கள் போட வேண்டிய ஜாமெட்ரி சம், கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே கிளியராக தரோவாக போடுங்க. நமக்கு அந்த 8 மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸில் ஒரு மார்க் எப்படி 1 மார்க் நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் தருமோ அதே மாதிரி ஜாமெட்ரி கிராஃபில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். சரிங்களா? நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் இதை முடிச்சிருங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ண போகிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.